வேளமலையனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞான சாரலில் இன்று நாம் பார்க்க இருப்பது தென்காசி மாவட்டம் திருக்குற்றாலம் என்ற ஒரு பழமையான புகழ்வாய்ந்த ஒரு சிவஸ்தலத்தை, அதனுடைய வரலாறுகளை, அந்த பொதிகை மலையின் சிறப்புகளை, அந்த அருவிக்கு மேலே இருக்கிற செண்பகாதேவி, தேனருவி போன்ற அருவிகள், அந்த தேனருவியிலே இருக்கிற குகைகளில் நான் சந்தித்த சில யோகிகள், இவர்களை பற்றிய முக்கியமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நான் கூற இருக்கும் குற்றாலம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது, இலக்கிய காலங்கள், புராண காலங்கள் இவற்றில் எப்படி இருந்தது என்பது போன்ற ஒரு செய்திகள். இன்று குற்றாலம் என்றால் அருவி, ஒளிப்பது, அங்கங்கே கணக்கில்லாத விடுதிகள் இருக்கிறது. ஆண்டு முழுவதும் பணத்தை அதற்கென்று சேர்த்து வைத்து கொண்டு அந்த ஆனி ஆடி மாதங்களிலே வந்து இங்கே மகிழ்ச்சியாக நீராடி அது ஒரு சுற்றுலா தலமாக இன்று இருந்தாலும், ஆரம்ப காலத்தில் இந்த குற்றாலம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவத்தலமாக இருந்திருக்கிறது. இதை நான் முன்பே கூறியிருக்கலாம். இந்த குற்றாலம் கோயில் என்பது வைணவ கோயிலாக இருந்து அகஸ்திய முனிவரால் அந்த விக்கிரகம் நின்ற கோலத்தில் இருந்த அந்த பெருமாள் திருமேனியை சிரசிலே கையை வைத்து அப்படியே தரை அளவுக்கு அழுத்தி குறுகுக குறுகுக என்று 3 முறை கூறி, அப்படி அழுத்திய நிலையில் அது சிவலிங்கமாக உருக்கொண்டது என்பது புராண காலத்து செய்தி. அவ்வாறு அந்த அகஸ்தியமா முனிவர் செய்த காரணத்தால் அந்த சிவலிங்க திருமேனி ஓரடி உயரம்தான் அதிகபட்சம் இருக்கும். அதனுடைய தலையில் அகஸ்திய முனிவருடைய கைத்தடங்கள் இருக்கிறது என்ற செய்தியும் இருக்கிறது. பக்கத்திலே அருவி, ஓயாமல் ஆண்டு முழுவதும் விழுந்து கொண்டிருக்கும் அருவி. அந்த பகுதியில் மனிதர்களுடைய வசிப்பிடம் என்பது அருகே எதுவுமே இல்லை. அது பொதிகை மலை அடிவாரமும் அந்த வட அருவி என்று சொல்கிற, தற்போது அதை பிரதான அருவி அல்லது மெயின் அருவி என்று கூறுகிறார்கள், அந்த அருவியும் சிவாலயமும் சென்று வழிபட்டு வரும் மிகச்சிறந்த ஒரு ஸ்தலம் என்ற அமைப்பில் இருந்திருக்கிறது. அருகே சிறிது தொலைவு கிழக்கே நன்னகரம் என்ற ஊர் இன்றும் இருக்கிறது. அங்குதான் மனிதருடைய குடியிருப்புகள்,
குடியிருப்பு என்ற ஊரும் கூட அருகே இருக்கிறது. அவர்கள் அங்கே குடியிருந்திருக்கிறார்கள். நன்னகர் என்றே திருஞான சம்பந்தப் பெருமான் 10 பாடல்களை இந்த தலத்திலே வந்து பாடியிருக்கிறார். மாணிக்கவாசக சுவாமிகளும் இதை பாடியிருக்கிறார். குற்றால தலபுராணம் என்று திரிகூடராஜப்ப கவிராயர் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதமான பாடல்களை இயற்றியிருக்கிறார். இந்த குற்றாலத்திற்கு இலக்கியங்களிலும் புராணங்களிலும் பல்வேறு பெயர்கள் கூறப்படுகிறது. இது இறைவனில் பேதம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அகத்திய மாமுனிவரால் இந்த தென்பகுதியிலே சைவ வைணவ பேதங்களை மாற்றுவதற்கு இது போன்ற செயல்களெல்லாம் நடைபெற்றது. சங்கரநாராயணர் கோயில் என்ற சங்கரன் கோயிலிலே இரண்டும் ஒன்றுதான் என்ற அமைப்பில் சங்கரனும் நாராயணனுமாக அந்த கோமதி அம்பாளுக்கு தரிசனம் கொடுக்கிற ஆடித்தபசு என்ற விழாவும் அந்த ஸ்தலமும் இந்த மாவட்டத்தில்தான் இருக்கிறது. அதுபோலவே திருக்குற்றாலமும் இந்த சமய பேதங்களை அகற்றுவதற்காக இறைவன் செய்த திருவிளையாடல். எத்தனை இருந்தாலும் இந்த மனித மனம் அறியாமையில் மூழ்குவது என்பது இறைவனே வகுத்த ஒரு நியதி. சூரியனை எப்படி மேகம் மூடுகிறதோ அதுபோல இந்த மனித மனதை பல்வேறு குணங்கள், ஆசா பாசங்கள், உலகத்தின் மேல் உள்ள தீராத பிடிப்பு, உண்மை தெரியாத நிலை, இவை போன்ற மேகங்கள் இந்த உள்ளே இருக்கிற ஜீவன் என்கிற சூரியனை, ஞான சூரியனை, அந்த ஜீவ சூரியனுக்கு காவலாக எந்நாளும் இருக்கிற அந்த சிவசூரியனையும் மறந்துவிட்டு விளையாட வந்த மைதானமே நமக்கு நிரந்தரமான இடம் என்ற ஒரு மயக்கத்தில் மனித வர்க்கங்களெல்லாம் வாழ்கிறது. இவ்வாறு வாழ்கின்ற மனிதர்களை நீங்கள் யார் என்று சுட்டிக்காட்டுவதே நம்முடைய ஞானிகளுடைய தலையாய பணியாக இருந்தது. ஆகவே இது போன்ற ஸ்தலங்களெல்லாம் மனித மனதை பக்குவப்படுத்தி இறைவனில் பேதமில்லை என்பதை உணர்த்துவதோடு மிகப்பெரிய ஞானிகள், அருள் பெற்றவர்களெல்லாம் அங்கு வந்து பாடல்கள் பாடி அந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை அளவில்லாமல் அவர்கள் உயர்த்தி மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்து மனிதர்களுக்காக விட்டு சென்றார்கள். இந்த திருக்குற்றாலத்திற்கு இலக்கியங்களிலும் ஸ்தல புராணங்களிலும் பல பெயர்கள் கூறப்பட்டிருக்கிறது. செண்பகவனம், செண்பக அடவி, சிவபுரம், சிவபுரி, சிவமது கங்காபுரம், சிவத்ரோகம் தீர்த்தபுரம், திரிகூடபுரம், பிதுர்கண்டம் தீர்த்தபுரம், நதி முன்றில் மாநகரம், நன்னகரம், வட அருவி என்று இப்படி சுமார் ஒரு 20 பெயர்கள் இந்த குற்றாலத்திற்கு இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிறது. நதிமுன்றில் மாநகர் என்பது மிகச்சிறந்த ஒரு தமிழ் சொல்லாடல். அங்கே அருகே இருக்கிற மக்கள் வசிக்கிற பகுதி, குடியிருப்பு, நன்னகரம் போன்ற பகுதிகளில் இந்த அருவி நீர் ஆறாக பெருகி
அவர்களுடைய வீட்டு வாசல் வழியாக அப்படி மெல்லிய நீரோடையாக சென்று கொண்டிருந்த காலத்தில் இந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது. முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும் என்று தலபுராணத்தில் கவிராயர் கூறுகிறார். இப்படி இந்த அகத்திய மாமுனிவரால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றப்பட்ட இந்த சிவாலயம் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலயம் என்கிற செய்தி முற்றிலும் அநேகமாக மறந்து போய் அது ஒரு சுற்றுலா தலம் என்ற ஒரே நினைவு மக்களிடையே இன்று வளர்ந்து காணப்படுகிறது. சிவத்துரோகம் என்ற ஒரு செயலுக்கு எந்த வழியிலும் தீர்வு இல்லை என்று பல அறிஞர்களும் கூறுகிறார்கள். சாஸ்திரங்களும் அவ்வாறே கூறுகிறது. சிவனுக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும் என்பதெல்லாம் அது மிகப்பெரிய விளக்கம் தர வேண்டிய செய்திகள். அதுபோல தந்தைக்கு செய்த துரோகம், பிதுர் துரோகம் தீர்த்தபுரம், பிதுர் கண்டம் தீர்த்தபுரம் என்றும் அதற்கு பெயர் வைத்தார்கள். தந்தையை சரிவர கவனிக்காத ஒரு மனிதன், தந்தைக்கு தீங்கு செய்தவன், சிவனுக்கே தீங்கிழைத்தவன், இதுபோன்ற மிக கொடிய பாவச் செயல்களை செய்தவர்களுக்கெல்லாம் இந்த அருவியிலே நீராடி அந்த திருக்குற்றாலநாதரை வணங்கினால் அந்த கொடிய பாவங்களெல்லாம் மறைந்து விடுகிறது. அதாவது இந்த பரிகாரம் என்று சொல்வதிலே பல நுணுக்கங்கள் இருக்கிறது. இதை ஒரு பரிகாரம் என்றுதான் ஞானிகள் எல்லாம் கூறினார்கள். பரிகாரம் என்றால் அது வடமொழி சொல்லோடு சேர்ந்து நம்முடைய வழக்கத்தில் இருக்கிறது. இதை பிரதிகாரம் என்று கூறுவார்கள். ஒரு செயலுக்கு பிரதியாக இன்னொரு செயல் அதுபோலவே அல்லது அதற்கு சற்று வீரியம் குறைந்த நிலையில் செய்துவிட்டு அந்த செயலை அதனுடைய வேகத்தை தணிக்கிற ஒரு செயலுக்கு பிரதிகாரம் என்று கூறுவதுண்டு. ஒன்றுக்கு மாற்றாக ஒன்றை செய்து அதிலிருந்து விடுபடுவது. அதுபோல இந்த பிரதிகாரங்கள் செய்யும்போது மீண்டும் அதுபோன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு செய்தால் மட்டுமே இந்த பிரதிகாரங்கள் பயன் தரும். உதாரணமாக சர்ப்பதோஷம் என்று வருகிறது. கணக்கில்லாத நாக சர்ப்பங்களை அடித்ததால் அது முந்திய பிறவியில் அடித்ததாக இருக்கலாம், அல்லது இந்த மனிதனுடைய முன்னோர்கள் அடித்திருக்கலாம், அல்லது இதே நபரே அடித்திருக்கலாம். இவை நாகதோஷமாக மாறி நின்று அவர்களுடைய சந்ததிகளை, குழந்தை பாக்கியத்தை தடுக்கிறது, திருமணத்தை பெரும்பாலும் தடுக்கிறது. அது தவிர இன்னும் சொல்லனாத பல துன்பங்களை இந்த நாகதோஷம் கொடுத்து கொண்டே இருக்கும். எளிதில் அது தீராது. அதற்கு தீர்வாக பல வழிகள் சொல்லப்பட்டிருந்தால் அதை செய்யும்போது என்ன செய்ய வேண்டுமென்றால், இனிமேல் பாம்புகளை, நாகங்களை அடிப்பதில்லை என்ற ஒரு மன உறுதியோடு அந்த பரிகாரங்கள் செய்தால் பலன் தரும். அந்த வழிபாடுகளை செய்துவிட்டு மீண்டும் அதே செயலை செய்து கொண்டே இருந்தால் அந்த பலன்கள் நிச்சயமாக இவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அதுபோல சிவத்துரோகத்தை தீர்க்கிறது, பிதுர் துரோகத்தை தீர்க்கிறது என்றெல்லாம் சொன்னால் மீண்டும் அதுபோன்ற பாவச் செயல்களை செய்வதில்லை என்கிற சங்கல்பத்தோடு செய்தால், இந்த கோயில் அல்ல, எந்த கோயிலில் எதை செய்தாலும் அந்த தவறுக்கு வருந்துவது, மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருப்பது. இதுதான் இந்த பிரதிகாரம் என்ற
பரிகாரத்தினுடைய வேலை. இது நாம் எப்போதும் போல் போய்விட்டால் ஒரு முறை போய்விட்டு செய்துவிட்டு, மீண்டும் நம்முடைய அதே பழக்கத்திலே நாம் வாழ்வோம் என்று நினைத்தால், அது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகின்ற செயல். இந்த அளவிலா சிறப்புடைய திருக்குற்றாலத்தை திருஞான சம்பந்தப் பெருமான் 10 பாடல்களிலே பாடுகிறார். "பூதல் மாறி நுண்துளி தூங்கும் கோடைக்கு வாடை தரும் குற்றாலம்" என்பது அவருடைய தேவாரப் பாடல். அங்குள்ள மரங்களிலே கூதல் என்பது அந்த வாடைக்காற்றுக்கு கூதல் என்று தமிழிலே ஒரு பெயர். கூதல் மாறி, அதாவது அவ்வப்பொழுது செய்கின்ற குளிர்ந்த மழை பனித்துளியாக மாறி அங்குள்ள மரங்களின் இலைகளிலே அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கும். இது எப்படி என்றால், கோடை காலம் உலகத்தை வருத்துகின்ற அந்த வெம்மை தரும் கானல் காலங்களிலே குளிர்ந்த வாடையை தருகிற நிலையில் இந்த குற்றாலம் இருக்கிறது என்ற பொருளில் ஞானசம்பந்தப் பெருமான் கூறுகிறார். கோடைக்கு வாடை தரும் குற்றாலம். ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு உதகமண்டலம், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு என்றெல்லாம் உருவாக்கி அதை கண்டுபிடித்து அவையெல்லாம் இருக்கிறது. கடினமான மலைப்பாதைகளுக்கு இவர்கள் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்து கோடை காலத்தை அங்கே கழித்தார்கள். ஆனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குற்றாலம் இயற்கையிலேயே அந்த கொடைக்கானல், உதகமண்டலம் போன்றவற்றினுடைய தட்பவெட்ப நிலைகளை பெற்றிருக்கிறது என்று இந்த பாடல் மூலம் நாம் அறியலாம். குற்றால தலபுராணம் இதை என்ன சொல்லுகிறது என்றால், "சுற்றாத ஊர்தோறும் சுற்ற வேண்டாம் புலவீர், குற்றாலம் என்று ஒருகால் சொன்னால் வற்றாத வட அருவியான், மறுபிறவிச் சேற்றில் நடவருவியானே நமை" என்று மிகத் தெளிவாக கூறுகிறார். நீங்கள் ஊர் ஊராகச் சுற்றி பொன்னுக்கும் பொருளுக்கும் பாடிக்கொண்டிருக்கின்ற புலவீர்கள், இவ்வாறு நீங்கள் வீதி வீதியாக அலைய வேண்டாம். குற்றாலம் என்று ஒரு முறை சொன்னால் போதும். ஆண்டு முழுவதும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஆலமரத்தோடு சேர்ந்து வருகிற வட அருவி, வற்றாத வட அருவியான், மறுபிறவிச் சேற்றில் நடவருவியானே நமை. இந்த பிறவியினுடைய பாவத்தை போக்குவதோடு இந்த பிறவி என்கிற மிகப்பெரிய பிணியிலிருந்தும் நம்மை காக்கிறார் என்று திரிகூடராஜப்ப கவிராயர் தலபுராணத்திலே கூறுகிறார். அற்புதமான தமிழ் நிறைந்த பாடல்கள் அவரால் பாடப்பட்டிருக்கிறது. அந்த இறைவனை ஈயில்லா செந்தேனே, எழுத்தில்லா மறைப்பொருளே, காயில்லா தீங்கனியே, கற்பகத்து செழுங்கொழுந்தே, எழுத்தில்லா மறைப்பொருளே, தாயறியா கருவிருந்து அமுதூட்டும் தாயான தாய்த்துணையே, நீ அறியா செயலுண்டோ நிகில பரம் பரமூர்த்தி என்ற ஒரு பாடல் அவரால் பாடப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய கற்பனை எந்த அளவு உயர்ந்து விளங்கியிருக்கிறது, சென்றிருக்கிறது என்பதை இந்த பாடல்கள் மூலமாக நாம் அறியலாம். சிவபெருமானை பாடுகிறார். தேன் என்று சொன்னால் அதில் தேனீக்கள் இல்லாமல் தேன் இல்லை. ஆனால் இந்த சிவபெருமான் தேனைப் போல இனிக்கிறார். அங்கு ஈ இல்லை. ஈ இல்லா செந்தேனே, எழுத்தில்லா மறைபொருளே. மறைகள் அது தமிழ் மறை, மற்ற எந்த மறையாக இருந்தாலும் அதற்கு எழுத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மறை பொருளாகவும் அந்த மறையின் பொருளாகவும் இருக்கிற அந்த இறைவன் எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கிறார்.
காயில்லா தீங்கனியே. ஒரு கனி வருகிறது என்றால் அது ஒரு பெ அதாவது அரும்பு, மலர், காய், கனி என்று அதை 4 நிலையில் சொல்லுவார்கள். அது காயாக இருந்துதான் பின்னர் கனியாகும். ஆனால் இறைவனோ காய் என்ற தன்மை இல்லாமல் அது கனிந்த நிலையிலே இருக்கிறார். காயில்லா தீங்கனியே. தேவலோகத்தில் இருக்கிற கற்பக மரத்தினுடைய செழுங்கொழுந்தாக இருக்கிறார். கற்பகத்தின் செழுங்கொழுந்தே. தாயறியாது கருவிருந்து கருவிலே இருக்கிற குழந்தைக்கு சாப்பாடு எப்படி போகிறது என்பது தாய்க்கே தெரியாது. அந்த அளவு இறைவன் அந்த உயிர்களை காப்பாற்றித்தான் வெளியே அனுப்புகிறார். தாயறியா கருவிருந்து அமுதூட்டும் தாயான தாய்த்துணையே. அந்த தாய்க்கும் இவர்தான் துணை, உள்ளே இருக்கிற குழந்தைக்கும் இவர்தான் துணை. இவர் தாயாக மாறி அம்மையும் அப்பனுமாக செயல்படுகிறார் என்று அந்த கவிராயர் தன்னுடைய அற்புதமான கவியினால் ஒரு உவமைகளை செய்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். ஆகவேதான் இந்த பொதிய மலை, தமிழ் வளர்த்த மலை, அகஸ்தியருடைய அந்த அருள் மிகச்சிறந்த இடம் என்று கூறுவதற்கெல்லாம் இதுபோன்ற சான்றுகளே நமக்கு அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறது. மாணிக்கவாசக சுவாமிகள் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா, உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே என்று இந்த குற்றாலத்திற்கு ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அப்பர் சுவாமிகள் இங்கே வந்து பாடல் பாடியிருக்கிறார். அவர் அந்த திரு அங்க மாலையில் பாடும்போது பல விஷயங்களை சொல்லிவிட்டு, உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ என்று அவர் கூறுகிறார். பட்டினத்துப் பெருமானும் இந்த குற்றாலத்தை பாடியிருக்கிறார். இவையெல்லாம் இன்று பலருக்கும் தெரியாத செய்திகள் என்பதால் இவற்றை நான் ஆர்வமுடையவர்களுக்காக நான் கூறுகிறேன். அது ஏதோ கேளிக்கை ஸ்தலம் அல்ல. அது மிகப்பெரிய ஒரு அருள் நிறைந்த ஒரு இடம். இன்றும் இருக்கிறது. கேளிக்கைகள் மிகுந்திருக்கிறது. அருளை நாடுபவர்கள் மறைந்திருக்கிறார்கள். நாம் எந்த நோக்கத்தில், எந்த பார்வையில் நாம் பார்க்கிறோமோ, செல்கிறோமோ, அதை நாம் அடையலாம். இளமை காலம் தொட்டு அந்த திருக்குற்றாலத்திற்கு பல மன்னர்கள், காடாக இருந்த அந்த ஆலயம் வைணவ ஆலயமாக எந்த மன்னரால் கட்டப்பட்டது? அது மிகச்சிறிய ஒரு ஆலயமாகத்தான் இருந்திருக்கிறது. குழல்வாய்மொழி அம்மையினுடைய அந்த சந்நிதி பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் எந்தவிதமான கட்டுமானங்களும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக அந்த அருவி, காடு, செண்பக அடவி என்று செண்பக மரங்கள் மிக செழித்து வளர்ந்து அந்த செண்பக மலர்களால் சூழப்பட்ட காடு. ஆகவே செண்பக அடவி என்று அதை கூறினார்கள். அதில் அருவி, அருவியிலே அங்கே இருக்கிற அந்த சிறிய சிவாலயம். இங்கே வழிபட்டு அந்த நன்னகரம், குடியிருப்பு போன்ற ஊர்களிலே மனிதர்கள் வசிக்கிற ஒரு நிலை இருந்திருக்கிறது. ஐந்தருவி என்று இன்று செல்கிற அந்த பகுதிகளுக்கெல்லாம் சரியான சாலை வசதிகள் கிடையாது. இது சமீப காலமாக ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அங்கு சாலை வசதி கிடையாது. அது அடர்ந்த வனம். அந்த வனத்தில் போய் ஒரு ஒரு இங்கே ஒரு பெரிய யோகி இருந்தார். சங்கராசிரமம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே சங்கரானந்த சுவாமிகள் என்று இந்த சித்த வேதம் என்கிற பிரிவிலே அவர்தான் அங்கே ஐந்தருவிக்கு சென்று அந்த காட்டிலே வெகுகாலம் தவம் இருந்து
பின்னர் அவருடைய தவ ஆற்றலால் ஏற்பட்ட பழக்க வழக்கங்களினால் அங்கு ஒரு கட்டடத்தை முதலில் கட்டினார் என்றும், அதன் பிறகு மின்சார வசதி வந்தது. இவையெல்லாம் ஒரு 70 ஆண்டுகளுக்கு உள்ளாக 70, 75 ஆண்டுகளுக்கு உள்ளாக நடைபெற்ற சம்பவம். அவர் அங்கே தவம் செய்கிற காலங்களிலே சிறுத்தை புலிகளெல்லாம் வந்தது என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு கூறுகிறது. அப்படிப்பட்ட அந்த காட்டில் 5 அருவி காடாக இருந்திருக்கிறது. அப்படி முழுவதும் அந்த காட்டுப் பகுதி. இப்படி இந்த சிவாலய வழிபாடு செய்கிற இந்த காலங்களிலே குலசேகர பாண்டிய மன்னன் என்பவரால் இந்த திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு, அதன் பிறகு பராக்கிரம பாண்டிய அரசரால் மேலும் அந்த திருப்பணிகள் வளர்ந்து, வடகரைப்பாளையம் என்ற சொக்கம்பட்டி ஜமீன்தார்களால் அந்த திருப்பணி முழுமை பெற்றது. அந்த சுற்று சுவர், உள்ளே இருக்கிற சுற்று பிரகாரங்களில் உள்ள பல்வேறு இறை மூர்த்தங்கள், கொடிமரம், நந்தி, பீடம், தளக்கற்கள் இவை அனைத்தும் இந்த வடகரைப்பாளையம் என்ற சொக்கம்பட்டி ஜமீன்தார்களால், சிற்றரசர்களால் செய்யப்பட்டது. செம்புலி சின்னனந்தா தேவர் என்பவரும், சின்னப்பட்டம் ராஜகோபால தேவர் என்பவரும் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த திருப்பணிகளை எல்லாம் நிறைவு செய்தார்கள். பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபை இந்த திருக்குற்றாலத்தில் இருக்கிறது. அந்த சித்திர சபைக்கு சிதம்பரத்திலே ராஜராஜ சோழன் செப்பேடு வேய்ந்தார் என்றால், பொன்னேடு வேய்ந்த காலத்திலே இவர்கள் செப்பேடு வேய்ந்தார்கள் இந்த சித்திர சபைக்கு. அந்த சித்திர சபைக்கு செப்பேடு வேய்ந்தது, அங்கே ஒரு திருக்குளம் வெட்டியது, திருத்தேர்களை அமைத்தது. இவையெல்லாம் இந்த வடகரைப்பாளையத்தின் அரசர்கள் செய்த திருப்பணிகள். இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த திருக்குற்றாலத்தில் இன்றும் மோட்ச தீபம் என்ற ஒரு சடங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வட்டார மக்களெல்லாம் இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மகாலயம் என்ற 3 அமாவாசைகளுக்கும் இங்கு வந்து இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுப்பது எங்கும் நடக்கிறது. பாவநாசம் என்ற தாமிரபரணி நதிக்கரையில் நடக்கிறது. இங்கே ஒரு கடிகைப்போது இருந்தவர்கள், குற்றாலத்து ஒரு கடிகைப்போது இருந்தவர் கைலாயத்திருப்பர் கற்பகோடி காலம் என்றெல்லாம் அந்த குற்றாலத்திற்கு மிகச்சிறந்த ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார்கள். சிவபெருமான் குறுகிவிட்டார் என்பதற்கு கூட கவிராயர் அவர் ஏன் குறுகினார் என்றால், தவம் பெருக, நவம் பெருக, சுவம் பெருக, சரியாதி சதுர்த்தயங்கள் நனிபெருக, ஞானமெல்லாம் சிவம் பெருக, குறுகி அருள் பெருக்கினான் திருக்குற்றாலத் தேவதேவன் என்று திரிகுடராஜப்ப கவிராயர். சிவபெருமான் ஏன் குறுகினார் என்றால், தவம் பெருக, சுபம் பெருக, நவம் பெருக இவையெல்லாம் பெருக வேண்டும். சரியாதி சதுர்த்தயங்கள் நனிபெருக, ஞானமெல்லாம் சிவம் பெருக, உலகத்திலெல்லாம் எங்கும் சிவ ஒளி வீசுவதற்காக இவர் குறுகி போனார். குறுகி அருள் பெருக்கினான் திருக்குற்றாலத் தேவதேவன் என்று இவருடைய கற்பனைக்கு ஓர் எல்லையே இல்லாத அளவு இந்த பாடல்களை நான் ரசித்திருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழோடு அந்த கற்பனையை கலந்து அவர்கள் கொடுத்த பாடல்கள் நம்முடைய மனதையும் உயர்நிலைக்கு எடுத்து செல்வதாக இருக்கிறது. இப்படி அந்த அருவியிலே நீராடுவது, அந்த திருக்குற்றால இறைவனை மனதார வேண்டுவது, இப்படித்தான் நான் குற்றாலங்கள் சென்று அங்கே வழிபடுகிற வழக்கம் இளமை முதல் உண்டு.
அது வெறும் குளிப்பதற்கான ஒரு ஸ்தலம் என்று நான் என்றுமே நினைத்ததில்லை. அருவியில் நீராடினால் குற்றாலநாதரை தரிசிப்பது என்பதுதான் அங்கு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும். அந்த இயற்கை எழிலை அந்த திரிகுடராஜ கவிராயரே வியந்து பல பாடல்கள் பாடியிருக்கிறார். இந்த நிலையில் மேலே இருக்கிற செண்பகாதேவி என்ற அருவி சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவு செல்ல வேண்டும். அது கடினமான மலைப்பாதை. தற்போது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதிலிருந்து மேலும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல் சென்றால் தேனருவி என்ற பகுதி வரும். அந்த காலங்களிலே கூட அங்கே தனியாக செல்வதற்கு அஞ்சுவார்கள். தற்போது அங்கு செல்வதற்கெல்லாம் தடை இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குற்றாலம் சென்றால் தேனருவிக்குத்தான் முதலாக செல்வது. செண்பகாதேவிக்கு சென்று அங்கே நீராடிவிட்டு எந்த தடைகளும் இருக்காது. கடினமான மலைப்பாதை. அதையே அந்த வயது இளமை இருந்த காரணத்தால் வெகு சாதாரணமாக ஏறிச் சென்று அதற்கு மேல் செண்பகாதேவி தேனருவிக்கு செல்வதற்கு பலரும் யோசிக்கிற நிலையில் அந்த தேனருவி வரை சென்றுதான் என்னுடைய அந்த பயணத்தை நான் நிறைவு செய்வது வழக்கம். தேனருவியிலே உள்ளே சென்று நீராடுவது கடினம். அங்கே ஒரு மரப்பாலம் போட்டிருப்பார்கள். அங்கு நின்றால் அங்கிலிருந்து ஒரு 200 அடிக்கு மேல் 250 அடி தொலைவிலே மலை உச்சியிலிருந்து ஆயிரக்கணக்கான குடங்கள் பாலை சொரிந்தது போன்ற வெண்மை நிறத்திலே உயரத்திலிருந்து கொட்டுகிற அந்த அருவி இங்கிருக்கிற அந்த மனிதன் நம்முடைய உடம்பை எல்லாம் நனைத்துவிடும். அந்த சாரல் மழை, அந்த அருவி சிதறல்கள் நம்முடைய உடம்பை நனைக்கும் ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை அங்கே நாம் பெறலாம். அதிலே உள்ளே சென்று குளிக்கிற சில யோகிகளை அந்த தேனருவிக்கும் செண்பகாதேவிக்கும் இடையே மலையிலே ஒரு 2 குகைகள் இருக்கிறது. அங்கே நிறைய யோகிகளை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் அவ்வப்பொழுது வருவார்கள். ஓராண்டு 2 ஆண்டு இருப்பார்கள். அவர்களெல்லாம் இந்த யோக சாதனை செய்வதற்கு காலதேச வர்த்தமானங்களை மறந்துவிடும் அளவிற்கு அந்த உள்ளே சென்று குனிந்து செல்லக்கூடிய குகைகள். குனிந்து உள்ளே சென்ற பிறகு நிமிர்ந்து நிற்கலாம். அந்த அளவு அந்த குகைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னால் ஒரு சிறிய ஒரு கதவு, இல்லாவிட்டால் காட்டு மிருகங்களுடைய தொல்லைகள் இருக்கும் என்ற காரணத்தால் ஒரு திட்டிவாசல் என்ற ஒரு கதவை அமைத்திருப்பார்கள். குகைக்குள் கார் இருள். விளக்கு ஏற்றினால் தவிர அருகே இருக்கிற நபரை கூட பார்க்க முடியாது. வெளிச்சம் என்பது இம்மி அளவும் இருக்காது. ஆனால் சுவாசத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளே போய் அந்த முதல் அடுக்கிலே எழுந்து நிற்கலாம். அதற்கும் உள்ளாக அந்த குகை இருக்கிறது. அங்கேயும் மூச்சு திணறல் என்பது இருக்காது. எங்கிருந்தோ அந்த காற்று வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்கே அந்த தீபம் இல்லாவிட்டால் இது என்ன நாள், என்ன மாதம் என்று அனைத்தும் மறந்துவிடும். அதுபோன்ற அந்த கார்வரையின் முளையில் கருங்கல் போல் அசையாது கண்மூடி நெடிதிருந்தும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படி இந்த வாசியோகம் செய்வதற்கு உயர்ந்த மலைச் சிகரங்களிலே உள்ள முளை என்று சொல்கிற அந்த குகைக்குள்ளே இருந்து கார்வரையின் முளையில் கருங்கல் போல் அசையாது கண்மூடி நெடிதிருந்தும் கருங்கல் போல் அசையாமல் பல மாதங்கள் நெடுங்காலங்கள் அவர்கள் அந்த யோக சமாதியிலே இருந்து இந்த இறைவனை நாடுகிறார்கள். ஆனால் பக்தி என்ற ஒரு மார்க்கத்தின் மூலமாக இந்த இறைவனை எளிதில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த யோகத்தில் தலைசிறந்த ஞானிகள் கூறுகிறார்கள். இப்படி இந்த பயிற்சிக்கு வருகிற பல யோகிகளை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த குகைக்குள்ளும் என்னை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன். உள்ளே மூச்சுக்காற்று சுலபமாக நமக்கு இருக்கும். எந்த விதமான திணறலும் இருக்காது. அந்த தீப ஒளி மெல்லிய தீப ஒளி இருக்கும்.
அதிலே ஒரு யோகி இருந்தார். அவர் இந்த கொத்தமல்லி இலைகளை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளுவார். கீழிருந்து நான் செல்லுகிறபோது பழங்கள் முதலியவற்றை வாங்கி செல்வது வழக்கம். அவர் அதை ஏற்றுக்கொள்ளுவார். நெடுநேரம் என்னோடு உரையாடுவார். பல யோகஞான விஷயங்களை பரிமாறிக்கொள்கிற ஒரு நிலை இருந்தது. அப்போது அவர் என்னை காட்டிலும் ஒரு 3, 4 வயது அதிகமாக இருப்பார். அவரும் இளமையான ஒரு யோகி. அந்த நிலவேம்பு கஷாயம் என்று வெளியே ஒரு பானையில் வைத்திருப்பார். போகிற ஆள்களுக்கு அதை கொடுப்பார். குகைக்குள் யாரையும் அழைத்துச் செல்ல மாட்டார். நான் ஓரிரு முறைகள் என்னை அழைத்து சென்றிருக்கிறார். அது வெளியே வரும்போது அவர்கள் ஒரு ஆசி வழங்குகிற நிலையிலே அந்த வாசியை அவர்கள் கட்டியிருக்கிற காரணத்தால் ஒரு 4 நல்ல பாம்புகள் ஒன்று போல சேரினால் எப்படி ஒரு சப்தம் உண்டாகுமோ அது போன்ற நிலையில் அந்த விடை தரும்போது அவர்கள் அந்த வாசியை சுழற்றி ஒரு ஆசியை கொடுக்கிறார்கள். இவரிடம் நான் பல விஷயங்களை எல்லாம் பேசியதுண்டு. அதன் பிறகு இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர், நீங்கள் கூறுகிற செயல்களை எல்லாம் செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது நான் இப்படி இந்த கடுமையான காட்டிலே மலை குகைக்குள் இருந்து இவ்வாறு பிராணாயாம யோகம் செய்வதால் பெரும் பயன் இல்லை. நீங்கள் கூறுகிற இந்த ஞான மார்க்கத்தில் சென்றால் இன்னும் எளிதாக அடைந்து விடலாம் என்று ஒரு ஆண்டு 1½ ஆண்டுக்குள் அவர் 2 முறை அவரை நான் சந்தித்திருப்பேன். 3வது முறை அவரே கூறியிருந்தார், அடுத்த முறை நீங்கள் வரும்போது நான் இருக்க மாட்டேன். நான் துறவியாக காட்டிலே வந்து இருந்து செய்கிறேன். நீங்கள் துறவறம் சென்று மீண்டு வந்து இந்த யோக சாதனைகளை எல்லாம் செய்துவிட்டு உங்களுடைய தாயாருக்காக நீங்கள் வேலையிலே சேர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் நான் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயங்கள் என் மனதை மாற்றுகிறது. ஆகவே நான் இதை விட்டுவிட்டு இந்த ஞானம் என்கிற பாதைக்கு சென்று விடுவேன் என்று கூறினார். அதுபோலவே 3வது முறை அவரை நான் சந்திக்கவில்லை. அவ்வப்பொழுது சில யோகிகள் மாறிக்கொண்டே வருவார்கள். ஒவ்வொருவரும் இது போன்ற அனுபவங்களுக்காக வருகிறார்கள். பல சித்திகளை அடைகிறார்கள். மிருகங்களை கட்டுகிறார்கள். உணவில்லாமல் பல நாட்கள் காற்றையே உணவாக உண்டு அந்த அடர்ந்த வனத்தில் உயர்ந்த மலைச் சிகரங்களிலே இருள் நிறைந்த குகைகளில் தங்களுடைய தவ வாழ்க்கையை அவர்கள் நடத்துகிறார்கள். அப்படி சில யோகிகளை நான் சந்தித்ததுண்டு. சந்தித்த யோகிகளெல்லாம் இறுதியாக இந்த ஞானமும் பக்தியும் நிரம்பிய இந்த மார்க்கத்தை நாடி அவர்கள் தங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த இந்த திருக்குற்றாலம் இனிமேல் செல்லுகின்ற போது அங்கே அருவியில் நீராடி அந்த குற்றாலநாதரை வழிபட்டு இதுபோன்ற பல புராண செய்திகள், இலக்கிய செய்திகள், அங்கங்கே மறைந்திருக்கிற ஞானிகள் இவர்களை நினைத்து வணங்கி அந்த தலத்திற்கு சென்று வந்தால் நம்முடைய பிறவி பிணி தீரும் என்பது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.